कृष्ण चैतन्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा பக்தர் எல்லாருக்கும் இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதம் 2ஆம் ஸ்கந்தம் 7வது அத்தியாயம். பகவானுடைய ஓரொரு அவதாரமும் அந்த அவதாரத்துடைய குறிப்பிட்ட நோக்கமும் என்ன அப்படிங்கறத இந்த அத்தியாயத்துல ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. அதுல இன்னைக்கு நம்ம படிச்ச ஸ்லோகம் 46வது பதம், 46 ஸ்லோகம். தேவை விதந்தி அதிதரந்தி ச தேவ மாயாம் ஸ்ரீசூத்ர சபார அபிபாபஜீவா யதி அத்புத கிரம பராயண சுல ஷிகாக்ஷ் திர்யக் ஜனா அபிகிம் உஸ்ருத தாரணாமே. பெண்கள், தொழிலாளர் பிரிவினர், மலைவாசிகள் மற்றும் சைபீரியா வாசிகளை போன்ற பாவ வாழ்வை மேற்கொண்டவர்களும் மற்றும் பறவைகள், மிருகங்கள் கூட சரணாகதி அடைந்த ஆத்மாக்களாக இருந்தால் பகவானின் தூய பக்தரிடம் சரணடைவதாலும் அவருடைய அடிச்சுவடிகளை பின்பற்றி பக்தி தொண்டு ஈடுபடுவதாலும் பகவத் விஞ்ஞானத்தை அறிந்து மாயாசக்தியின் பிடியிலிருந்து விடுபட்டு முக்தி அடைய முடியும். அப்போ ஸ்லோகத்துடைய தலைப்பு, இந்த ஸ்லோகம் என்ன நமக்கு சொல்ல வருது? சரணாகதி. யாரேனும் சரணாகதி என்று வந்துவிட்டால் என்ன நடக்கும்? சரணாகதினா என்னது? சரணாகதினா என்ன? யார சரணாகதி பண்ணணும்? எதுக்கு சரணாகதி பண்ணணும்? சரணாகதி பண்ண என்ன கிடைக்கும்? என்ன நடக்கும்? முதல்ல சரணாகதினா என்னது? பதில் தெரிஞ்சவங்க கை தூக்கும். சரணாகதி என்றால் என்ன? ஏகலேஸ்வரி இருக்கிறது பிரபு. மாதாஜி, உங்க வாய்ஸ் இருக்கிறது ஒருத்தர் மேல. நம்ம ஒருவரை சார்ந்து இருப்பது. பிரபு ஹரே கிருஷ்ணா. ஒருத்தர் மேல சார்ந்து, ஒருவரை அடைக்கலம் கொண்டு அவரே சார்ந்து இருப்பது. அவரே கதி, அவரே கதி, அவரே அடைக்கலம், அவரின்றி வேறு கதி இல்லை. தன்னை முழுமையாக ஒரு இடத்துல அர்ப்பணித்துக் கொள்வது. சரணாகதிக்கு அர்த்தம் என்ன சொல்லலாம்? தன்னை முழுமையாக ஒரு இடம் அர்ப்பணித்துக் கொள்வது, அவரே கதி என்று இருப்பது, அவரின்றி என்னை காக்கக்கூடியவர் யாரும் இல்லை, தன்னை முழுமையாக அர்ப்பணிப்பது சரணாகதி. சரி, அப்போ இந்த உலகத்துல யாரையாவது சரணாகதி பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அரசியல் தலைவர்கள் பதவிக்காக, பேருக்காக, புகழுக்காக தன்னுடைய தலைவனை அடைக்கலம் கொண்டு சரணாகதி செஞ்சு அவங்ககிட்ட அடிமையா இருக்காங்க அரசியல் தலைவர்கள். அப்புறம் தொழிலாளி முதலாளியை சரணாகதி பண்ணியிருக்காரு. இப்படி எப்படி எடுத்து பார்த்துக்கிட்டாலும் இங்க யாரையாவது சார்ந்துதான் இருக்காங்க. சார்ந்துதான் இருக்காங்க. யாருமே தனித்து சுதந்திரமா செயல்படக்கூடியவங்க அல்ல. அப்ப எப்படி பார்த்தாலும் நம்ம ஒருத்தர் சரணாகதி பண்ணிதான் இருக்கு. ஆனா யார சரணாகதி பண்ணணும்னு தெரியல மக்களுக்கு. ஜெய ஜெகநாத், மக்களுக்கு யாரை சரணாகதி பண்ணணும்னு தெரியல. பெரும்பாலும் இந்த யாரையாவது சார்ந்து இருக்கும்போது, நம்ம யாரையாவது இங்க சார்ந்து இருக்கும்போது, யார்கிட்டயாவது நம்மளை ஒப்படைக்கும் போது, யாராவது நமக்கு கதின்னு இருக்கும்போது அவங்க நம்மளை ஏமாத்துறாங்க. தலைவன் தொண்டர்களை ஏமாத்துறாரு. சினிமா நடிகர் தன் ரசிகர்களை ஏமாத்துறாரு. பெற்றோர்கள் பிள்ளைகளை ஏமாத்தலாம், பிள்ளைங்க பெற்றோர்களை ஏமாத்தலாம். இப்படி ஏமாறுபவர்களும் ஏமாற்றுபவர்களும் நிறைந்த உலகம். ஏமாற்றுபவர்களும் நிறைந்த உலகம். அப்ப இங்க அறியாமையினால இவங்களை சரணடைஞ்சா இவங்க என்ன காப்பாத்திடுவாங்க. இதோ என் தலைவர் இருக்காரு, அந்த தலைவர் எனக்கு நல்லது பண்ணிடுவாரு. இதோ என் நடிகர் இருக்காரு, இவர் எனக்கு நல்லது பண்ணுவாரு. இதோ என் கணவர் இருக்காரு, இவர் நான் சரணாகதி பண்ணா என்ன வாழ்நாள் முழுவதும் காப்பாத்துவாரு. இதோ என் மனைவி இருக்கா, இவளை நான் சரணாகதி பண்ணிட்டா இவன் என் லைஃப் லாங் என்ன பாத்துக்குவா.
இதோ என் குழந்தைங்க இருக்காங்க, இவங்க கடைசி வரைக்கும் என்ன பார்த்துட்டு போறாங்க. இதோ என் பெற்றோர் இருக்காங்க, இவங்க தான் என்ன பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இப்படின்னு இந்த உலகத்துல யாராவது யாரையாவது சார்ந்துதான் இருக்காங்க. யாராவது யார் மேலயும் நம்பிக்கை வைக்கதான் செய்றாங்க. யாராவது தன்னை யார்ட்டயாவது ஒப்படைக்கதான் செய்றாங்க. ஆனா இறுதியில ஏமாற்றம். இறுதியில ஏமாற்றம். அதனாலதான் கிருஷ்ணா என்ன சொல்றாரு, நீங்க எதையுமே சார்ந்து இருக்காதீங்க, என்னை சார்ந்து இருங்க. நீங்க வேற எங்கேயும் புகலிடம் கொள்ளாதீங்க, என்கிட்ட புகலிடம் வாங்க. நீங்க வேற எங்கேயும் அடைக்கலம் போகாதீங்க, என்கிட்ட அடைக்கலம் வாங்க. நீங்க வேற எதையும் கதியா வச்சுக்காதீங்க, என்ன கதியா வச்சுக்கங்க. ஏன்னா, கிருஷ்ணா ஏமாற்ற மாட்டார். கிருஷ்ணா வந்து காரணமற்ற கருணை உடையவர். அவர் ஏமாத்த மாட்டார். அப்போ இந்த பௌதீக உலகத்துல யாராவது யாரையாவது சரணாகதி பண்ணா, யாராவது யார்ட்டயாவது தன்னை ஒப்படைச்சுக்கிட்டா, யாராவது ஒரு சாதாரண மனிதனை தன் இலக்கா வச்சுக்கிட்டா, அப்ப அவங்க ஏமாற்றப்படுவாங்க. ஏன்னா ஏமாறுபவரும் ஏமாற்றவும் நிறைந்த உலகம். ஜீவாத்மாவுடைய 4 குறில ஒண்ணு ஏமாற்றக்கூடியது. ஏமாற்றம். அதனாலதான் ஜட உலகத்துல ஏமாற்றங்கள் நிறைய வருது. நிறைய நிறைய ஏமாற்றங்கள் ஏற்படுது. அப்போ அதுல விரக்தி அடையறவங்க, இந்த பௌதீக வாழ்க்கையில விரக்தி அடையறவங்க என்ன பண்ணுவாங்க அடுத்தது? ஆன்மீகத்துல சரணாகதி பண்றாங்க. பல்வேறு தர்ம காரியங்களில் ஈடுபட்டு அந்த பலனை அனுபவிக்கலாமா? நான் பல புண்ணிய கர்மா பண்ண அந்த பலன் எனக்கு கிடைக்கும். வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற கர்ம காண்ட பகுதி புண்ணிய கர்மா செஞ்சா எனக்கு அந்த பலன் கிடைக்கும். நான் என் கடமையை ஒழுங்கா செஞ்சா அதுக்கான பலன் கிடைக்கும். ஆ இப்படி இங்க யாராவது என்ன நினைக்கிறாங்க? நான் வந்து தர்மத்தை புகலிடம் கொள்றேன். நல்ல விஷயம் தான். பௌதிக உலகத்துல புலனின்பத்தையே சரணாகதி பண்ணியிருக்கிறோம். புலன்களுக்கு அடிமை. பெரும்பாலும் மக்கள் பௌதிக உலகத்துல புலன்களுக்கு அடிமையா இருக்காங்க. இவங்க புலன்களுக்கு சரணடைஞ்சுட்டாங்க. இந்த புலன்கள் என்ன பண்ணுது? திருப்தி அடையறதே இல்ல. இந்த ஜட உலகத்துல நெறைய பேர் புலன்களுக்கு அடிமையா இருக்காங்க. புலன்களுக்கு சரணாகதி பண்ணியிருக்காங்க. புலன்கள திருப்திப்படுத்தணும்னு நெனைக்கிறாங்க. ஆனா திருப்தி அடையறதே இல்ல. "ஏய் சம்பர்ஷஜா போகா துக்கயோனயவயே ஆத்யந்தவந்து கௌந்தேயா ரதேஷு நமதே புதா." இந்த புலன்களை சரணாகதி பண்ணி, புலன் திருப்திக்காக செயல்படுறதுல துக்கத்துல தான் முடியும். அதுல இன்பமே கிடையாது. துக்கம் தான். அதுல விரக்தி அடையும்போது ஆன்மீக பாதை நோக்கி திரும்புவாங்க. அப்படி ஆன்மீக பாதை நோக்கி திரும்புறவங்க, அதுலயும் பல்வேறு விஷயங்கள் இருக்கு. சிலர் வந்து பிரம்மத்தை சரணடையறாங்க. சிலர் பரமாத்மாவை சரணடையறாங்க. சிலர் பகவானை சரணடையறாங்க. வதந்தி தத்தத்வவிதஸ் தத்துவம் யஜ்ஞானமவ்யயம் பிரம்மேதி பரமாத்மேதி பகவானே சந்தையே. அப்போ கர்மிகள் கர்மிகள் என்ற பௌதீகவாதிகள் புலன்களை சரணடைந்து புலன் திருப்திக்காகவே செயலாற்றிட்டு இருக்காங்க. நான் என் புலனை திருப்திப்படுத்தணும். என் மனைவியோட புலனை திருப்திப்படுத்தணும். என் கணவருடைய புலனை திருப்திப்படுத்தணும். என் குடும்பத்தாருடைய புலனை திருப்திப்படுத்தணும். என் நாடு, இனம், மக்கள், மொழி இப்படி இந்த சுயநலம் விரிவடைந்து விரிவடைந்து புலன் திருப்தியே பிரதானம். அதுல அவங்க விரக்தி அடையும் போது எங்கேயாவது புண்ணிய கர்மா செஞ்சு பலன் அடையலாமா அப்படின்னு வேதம் பக்கம் திரும்புறாங்க. சாஸ்திரத்தை புகலிடம் கொள்றாங்க. அப்படி சாஸ்திரத்தை அடைக்கலம் கொள்றவங்க எடுத்துக்கிறவங்க அதுல கூட கர்ம காண்ட பகுதி பலநோக்கு கர்மம் ஃப்ரூட்டிவ் மென்டாலிட்டி பலநோக்கு கர்மத்தை செய்யறவங்க அதற்கான பலனை அடையறாங்க. அதுல திருப்தி கிடையாது. அதுல திருப்தி வராது. சரி அப்புறம் என்னாச்சு? ஏதோ புண்ணிய கர்மாலாம் பண்ணாலும் நான் இந்த உலகத்துல கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கேன். உடன்பு அனுபவிச்சாலும் இந்த உலகத்துல கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கேன். புண்ணிய கர்மா பண்ணாலும் எனக்கு புண்ணியம் வருது. அதுக்கான பாவ வினையும் சந்திக்கிறேன். புண்ணியத்தையும் சந்திக்கிறேன். அப்ப இங்க தீர்வே இல்ல. சரி அடுத்தது இதெல்லாம் வேண்டாம். எல்லாத்தையும் விட்டுடுவோம். எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம ஞானத்தை நோக்கி போவோம். ஞானம் ஒன்றுதான் நம்மள இந்த துன்பத்துல இருந்தெல்லாம் விடுவிக்கக்கூடியது அப்படின்னு ஞான மார்க்கத்தை தேர்ந்தெடுக்கிறவங்க அந்த பிரம்மத்தை சரணடைறாங்க. ஆனா இவங்களுடைய அறிவு பூர்ணமானதா இல்ல. ஏன்னா இவங்க பிரம்மத்தை வந்து உணர முடியல. பிரம்மத்தை முழுமையா உணர முடியாம அது ஏதோ உருவமற்றது. இறைவன்
கடவுள் உருவமற்றவர், அருவமானவர் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவங்க சிலர் வந்து பிரம்மத்தை போடுறாங்க. அதனாலதான் பிரபுபாதா பொருளுரையில கேட்கிறாரு, என்ன சொல்றாருன்னா, இங்க வந்து யாருமே வந்து கிருஷ்ணா கிட்ட சரணடையணும்னு தெரிய மாட்டேங்குது. இன்னைக்கு பெரும்பாலான மக்களுக்கு கிருஷ்ணா கிட்ட சரணடையணும் அப்படின்னு தெரியல. அதனாலதான் கிருஷ்ணரே பகவத்கீதையில வந்து என்கிட்ட சரணடைங்கன்னு சொல்றாரு. என்கிட்ட மட்டுமே மாம் ஏகம் சரணம் பிரஜா. சர்வ தர்மான் பரித்யஜ்ய, எல்லா விதமான தர்மம், பேரளவான நீங்க தர்மத்தை பின்பற்றி உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? ஆனா நீங்க தர்மமே பேரளவான தர்மத்தையும் பின்பற்றினாலும் பரவாயில்ல, எல்லா தர்மத்தையும் துறந்து சர்வ தர்மான் பரித்யஜ்ய மாம் ஏகம் சரணம் பிரஜா, என்னை மட்டுமே சரணடைவாயாக. ஏகம், மாம் ஏகம், ஏகம்னா ஏகம்னா என் ஒருவனை மட்டுமே. சோ கிருஷ்ணா வந்து என்னை சரணடைன்னு சொல்லல. அப்ப என்ன எப்படி எடுத்துக்கலாம்? ஓ, கிருஷ்ணரையும் சரணடையலாமா? அப்ப யார் வேணாலும் சரணடையலாமா? என்னை சரணடையுங்கள். பகவான் கிருஷ்ணர் அந்த ஸ்லோகத்துல என்னை சரணடைகள் என்று சொன்னால், ஓ, சோ பகவான் கிருஷ்ணர் வந்து என்னை சரணடைகள் என்று சொன்னால், அப்போ கிருஷ்ணரையும் சரணடையலாம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனா என்னை மட்டுமே மா ஏகம் சரணம் பிரஜா, என்னை மட்டுமே சரணடைவாயாக. அகம் துவா சர்வபாவேப்யோ மோக்ஷாமி மா சுச்சகா, பயப்படாதே, நான் உன்னை எல்லா பாவங்களிலிருந்து விடுவிக்கிறேன். அது தெரியல மக்களுக்கு, கிருஷ்ணரை மட்டும் சரணடைன்னு தெரியல. அதனால ஏதேதோ போய் சரணடை. அதுல ஒரு சிலர் என்ன பண்றாங்க, ஆன்மீகங்கிற பேர்ல இந்த கேள்வி கேட்கிறாங்க, பகவான் எங்க இருக்கிறாரு, யார்கிட்ட சரணடைறது அப்படின்னு புரியாதனால அவங்க என்னெல்லாமோ எடுத்து பிரம்மத்தை சரணடையலாம், கடவுளுக்கு ரூபம் கிடையாது, அவர் எங்க இருக்கிறாரு, அவரு நம்ம இதயத்துக்குள்ள இருக்கிறாரு அப்படின்னு அவங்க தவறான வழிகாட்டுதல் என்ன ஆயிடுறாங்க, அவங்க பிரம்மவாதிகள் அல்லது அருவாவாதிகள், மாயாவாதிகள், அவங்க கிட்ட போய் சரணடையறது. ஆனா இங்க பிரபுபார் தெளிவா சொல்றாரு, பகவான் நேரடியாக நம்முன் தோன்றாவிட்டாலும் வழிகாட்டலை ஒருவன் இதயபூர்வமாக எதிர்நோக்குவானே ஆனால் பகவானிடம் ஒரு தகுதியுள்ள ஒருவரை அனுப்பி வைக்கிறார். சோ இப்ப கேட்கலாம் ஒருத்தர், ஓகே ஓகே, அர்ஜுனன் அர்ஜுனன் முன்னாடி கிருஷ்ணர் இருந்தாரு, 5000 வருஷத்துக்கு முன்னாடி அர்ஜுனன் முன்னாடி கிருஷ்ணர் இருந்தாரு, அதனால அர்ஜுனன் கிருஷ்ணரை சரணடைந்தார். என் முன்புதான் கிருஷ்ணர் இல்லையே, என் முன்னாடி கிருஷ்ணர் இல்ல, அப்ப நான் யார சரணடைகிறது, நான் என்ன பண்றது, இந்த கேள்வி வருது. பகவான் எங்க இருக்கிறாரு? சாதாரண மக்கள் கேள்வி கேட்கிறாங்க. ஓகே, நீங்க சொல்றீங்க கிருஷ்ணரை சரணடையணும், கிருஷ்ணர் எங்க இருக்காரு, எப்படி அவரை சரணடைகிறது, கேள்வி வருதா? சோ இந்த கேள்விக்கான பதில் தான், கிருஷ்ணா வந்து நாம சின்சியரா, நாம வந்து வைராக்கியமா உறுதியா கிருஷ்ணரை தேடிட்டு இருந்தோம்னா, கிருஷ்ணா நம்ம இதயத்திலே பரமாத்மாவா இருக்காரு. அவர் என்ன பண்றாரு, நான் கிருஷ்ணரை தேட வேண்டும் என்று முயற்சிக்கும் பொழுது கிருஷ்ணரை உணர்வதற்கான ஒரு தகுதி வாய்ந்த நபர், ஆன்மீக குரு, ஆச்சாரியன், ஒரு தூய பக்தரை அனுப்பிச்சு வைக்கிறார். சோ இப்ப பிரச்சனை என்னன்னா, நான் வந்து ரொம்ப அசுத்தமாயிட்டேன். நம்ம எல்லாருமே வந்து இப்போ இந்த பௌதிக 3 குணத்தினால, ஜடையர்க்கின் முக்குணத்தினால கலங்கப்பட்டு, அறியாமையினாலும் பேராசை, காமம், கோபம், இந்த மாதிரி குணங்களால் பீடிக்கப்பட்டு இறைவனிடம் சரணடையும் தகுதி நம்ம இழந்து, இறைவனை எப்படி சரணடைகிறது, கிருஷ்ணர் எப்படி சரணடைகிறது, கிருஷ்ணரை வந்து கிருஷ்ணர் மேல எப்படி அன்பு செய்யறது, இதெல்லாம் வந்து மறந்து. ஜெய ஜெகநாத் சுவாமி. அப்ப என்னுடைய பௌதிக கலங்கத்தினாலையும் என்னுடைய பௌதிக பற்றுதலாலும் நான் புலன்பு விஷயத்துல மூழ்கி போயிருக்கிறதுனாலும் நான் வந்து கிருஷ்ணாவை சரணடைய மாட்டேன். நம்ம கிருஷ்ணாவை சரணடைய மறுக்கிறோம், பொய் அகங்காரம் தடுக்குது. சரி, இது ஆன்மீக பாதையில நாட்டம் இல்லாதவங்க கிருஷ்ணரை மறந்து போயிருக்காங்க. ஆன்மீக பாதையில நாட்டம் இருக்கிறவங்களும் ஏன் கிருஷ்ணரை சரணடைறது இல்ல, அதுவும் பொய் அகங்காரம். ஆன்மீக பாதையில நாட்டம் இருக்கிறவங்களும் பொய் அகங்காரத்தினால தன்னை கடவுளா நினைக்கிறது. நானே கடவுள், நானே கிருஷ்ணரை சரணடைறது.
நான் யோகா பண்ணி கடவுளாயிருவேன், நான் தியானம் பண்ணி கடவுளாயிருவேன், நான் பிரம்மத்தை உணர்ந்தால் நானே பிரம்மமாயிருவேன், அப்புறம் நான் போய் கிருஷ்ணரை வழிபடணும். இதுவும் பொய் அகங்காரம் தான். இவங்களும் கிருஷ்ணரை சரணடைய மறுக்கிறாங்க. அப்போ பாபயோனி, யாரெல்லாம் கிருஷ்ணரை சரணடைய மறுக்கிறாங்களோ அவங்க பாவாத்மா. யாரெல்லாம் இறைவனை ஏற்றுக்கொள்ளலையோ, யாரெல்லாம் இறைவனை பற்றி இறைவனை பற்றி அறிவில்லையோ, அவரை பற்றி அறியவில்லையோ, அவரெல்லாம் பாபயோனி, பாவாத்மா. அந்த பாவாத்மாக்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னா அது என்னது? ஆஹ் பகவானிடம் திரும்புவதற்குரிய தகுந்த வழியை ஒரு உண்மையான ஆன்மீக குரு காட்டுவார், தூய பக்தர். ஆன்மீக பாதையில் முன்னேறுவதற்கு பௌதிக தகுதி முறைகள் தேவையில்லை. சோ பௌதிகத்துல ஒருத்தர் எப்படியா இருந்தாலும் பரவாயில்ல. அவர் உயர்ந்த பிராமண குலத்துல பிறந்திருந்தாலும் சரி, அவர் சூத்திர குலத்துல பிறந்திருந்தாலும் சரி, அவர் வியாபாரியா இருந்தாலும் சரி, அவர் எவனா இருந்தாலும் சரி, பிளேச்சா எவனா, டிஃப்ரெண்ட் கேட்டகரி இருக்கு. மனிதர்கள்ல பல்வேறு வகையான பிரிவினர் இருக்காங்க. இந்த பிரிவு எல்லாம் வந்து ஜாதி அடிப்படைங்கிறது பிறப்பால் அல்ல. நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஜாதி அடிப்படை அல்லது பிரிவினை, இவங்க பிரிவினைவாதம் பேசுறாங்க, இவங்க ஜாதியை பத்தி பேசுறாங்க அப்படின்னு உடனே கொஞ்சம் பேர் கொடி பிடிச்சுக்குவாங்க. நம்ம ஊர்ல நிறைய அந்த மாதிரி இருக்கிறாங்க. தொட்டதுக்கெல்லாம் கொடி பிடிக்கிறவங்க, தொட்டதுக்கெல்லாம் கோஷம் போடுறவங்க, சமூக வலைதளங்கள வீட்டுல நேரம் இல்லாம, வேலைக்கு போறதுக்குலாம் நேரம் இல்லாம, வேலை இல்லாம, வேலை வெட்டி இல்லாம உட்கார்ந்துட்டு கொடி பிடிக்கிற ஆள் நிறைய இருக்கு. காரணம் என்னன்னா, அவங்க வயிற்று பிழைப்புக்காகவும், பேருக்காகவும், புகழுக்காகவும் ஆதாயம் தேடிக்கிட்டே இருப்பாங்க. இந்த ஆதாயம் தேடக்கூடிய ஆசாமிகள் என்ன பண்ணுவாங்க? எதையாவது சம்பந்தம் இல்லாத விஷயத்தை எடுத்துட்டு வந்துட்டு, பாருங்க இப்படி சொல்றாங்க, பாருங்க அப்படி சொல்றாங்க, சனாதன தர்மத்தில் இப்படி சொல்லியிருக்கு, பாருங்க இவங்க அப்படி சொல்றாங்க. இவங்களுடைய வேலை என்னன்னா, மக்களை வந்து ஏமாற்றுறது. மக்களை ஏமாற்றி பேர், புகழ், பதவி எல்லாம் சம்பாதி. சரி, அப்போ இந்த பாபயோனி, பாவிங்க, இலிக்குலத்துல பிறந்தவங்க, மலைவாசிகள், சைபீரியா இனத்தவர், தொழிலாளர் பிரிவினர், இந்த மாதிரி நிறைய பெண்கள், தொழிலாளர் பிரிவினர், மலைவாசிகள் மற்றும் சைபீரியா வாசிகளை போன்ற பாவ வாழ்க்கை மேற்கொண்டுள்ளவர்களும் மற்றும் பறவைகள், மிருகங்கள் கூட, மனுஷங்களை பத்தி சொல்ல என்ன இருக்கு? பறவைகள், மிருகங்கள் கூட சரணடைந்த ஆத்மாக்களாக இருந்தால், அவங்க பகவானை சரணடைஞ்சிருந்தாங்கன்னா பகவானின் தூய பக்தரிடம் சரணடைவதாலும், பகவானுடைய தூய பக்தர்கிட்ட சரணடைவதாலும், அவருடைய அடிச்சுவட்டுகளை பின்பற்றி பக்தி தொண்டில் ஈடுபடுவதாலும் பகவத் விஞ்ஞானத்தை அறிந்து மாயா ஆசக்தியின் பிடியிலிருந்து விடுபட்டு முக்தி அடைய முடியும். ரொம்ப அழகானது. சோ கிருஷ்ணாவும் சரி, கிருஷ்ணாவுடைய தூய பக்தரும் சரி, பகவானும் சரி, பகவானது தூய பக்தரும் சரி, எந்த பாரபட்சம் காண்பதில்லை. இவர் உயர்ந்தவர், தாழ்ந்தவர், இது ஆண், இது பெண், இது மிருகம், இது மனுஷன், இவங்க வேண்டியவங்க, வேண்டாதவங்க, இவங்களுக்கு பக்தி சொல்லிக் கொடுக்கலாம், இவங்க சொல்லிக் கொடுக்க கூடாது, இவங்களை கடவுள்கிட்ட அழைச்சிட்டு போகலாம், இவங்கள்ட்ட அழைச்சிட்டு போக கூடாது, இவங்களை என் ராஜ்யத்துக்கு கூப்பிட்டுக்கலாம், இவங்களை கூப்பிட்டு போன எந்த ஒரு பாரபட்சம் காணாது. கிருஷ்ணாவும் சரி, அவரது தூய பக்தரும் சரி, எந்த ஒரு ஜீவராசிரியத்திலும் பாரபட்சம் காண்பதில்லை. அவங்க எல்லார் இதயத்துக்குள்ள இருக்கிற ஆன்மா, ஒரு உடல் இருக்கிற ஆன்மாவை பாக்குறாங்க, அந்த ஆன்மா கூட இருக்கிற பரமாத்மாவை பகவான தூய பக்தர் வந்து எல்லா ஜீவனுக்குள்ள இருக்கிற ஆன்மாவை பாக்குறாரு, அந்த ஆன்மா கூட இருக்கிற பரமாத்மா பாக்குறாரு. அதனால அவர் எந்த ஜீவராசி மேலும் வெறுப்போ காமிக்கிறது. கிருஷ்ணாவும் சரி, கிருஷ்ணது பக்தரும் சரி. சோ பகவத்கீதையில கிருஷ்ணா சொல்றாரு, சமோகம் சர்வபூதேஷு நமே துவேஷோ அஸ்தி ந பிரியா. நான் எல்லோருக்கும் சமமானவன், நான் யாரையும் வெறுப்பதில்லை. சமோகம் சர்வபூதேஷு, எல்லா உயிர்வாளிகள், மனுஷங்க மட்டும் இல்ல, எல்லா உயிர்வாளிகள் எடுத்து சமோகம் சர்வபூதேஷு நமே துவேஷா அஸ்தி ந பிரியா. நான் யாரையும் வெறுப்பதில்லை. ஏ பஜந்தே துமாம் பக்தியா மயே தே தேஷு சாப்பியகம். இருந்தாலும் என்னிடம் பக்தி பண்ணக்கூடிய என் பக்தனிடம் நான் தனி கவனம் செலுத்துகின்றேன். கிருஷ்ணா எல்லாரையும் சமமா நடத்து, அதே சமயம் தன் பக்தனிடத்துல ஒரு தனி கவனம், ஸ்பெஷல். அப்ப எப்படி சொல்றீங்க சமமானவரு? ஒரு தந்தை வந்து இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா குழந்தைகளையும் நேசிக்கலாம், ஆனா தன் குழந்தை மேல ஒரு தனி கவனம் இருக்கு. அது காரணம் என்னன்னா, எல்லா குழந்தைகளையும் அந்த தந்தை வந்து தன் குழந்தை போல நினைத்தாலும்
இந்த தன்னையே சரணடைந்திருக்கும், தன்னையே நம்பி இருக்கக்கூடிய இந்த குழந்தை, தனக்கு பிரியமான குழந்தை, அது மேல ஒரு தனி கவனம் இருக்கத்தான் செய்யுது. அந்த மாரி கிருஷ்ணா வந்து எல்லோருக்கும் சமமானவர். எல்லோரையும் சமமா நடத்தக்கூடியவரா இருந்தாலும், தனது பக்தர் மேல ஒரு தனி கவனம் செலுத்துறார். அப்போ கிருஷ்ணர் ஒருத்தரை தண்டித்தாலும் சரி, கிருஷ்ணா ஒருத்தரை கொன்றாலும் சரி, கிருஷ்ணா ஒருத்தரை அனுக்கிரகம் செஞ்சாலும் சரி, ஆசீர்வதித்தாலும் சரி, அனைத்தும் அவருடைய காரணமற்ற கருணை. அதுல எந்த பேதமும் கிடையாது. நீங்க பாருங்க லீலையில கிருஷ்ணர் கையால கொல்லப்படுறவங்க முக்தி அடையறாங்க. சிசுபாலன், ஜராசந்தன், சிசுபாலன், காலேவனன், அப்புறம் வந்து பூதனா, அகாசுரா, நரகாசுரா, எந்த அசுரங்கள எடுத்துக்கிட்டாலும், வெளிப்படையில பார்த்தா கிருஷ்ணா அந்த அசுரன கொல்ற மாரி இருக்கும். ஆனா, கிருஷ்ணா அந்த அசுரன கொல்றது மூலமா, அந்த கோரமான உடல்ல இருந்து அந்த ஆன்மாவ விடுவிச்சு அவருக்கு முக்தி குடுத்தாரு. எந்த மாரி முக்தி? யோகிகளும், ஞானிகளும் கடும் தவம் செஞ்சு அடையக்கூடிய சாகித்ய முக்தி. 1000 ஆண்டுகள், 1000 ஆண்டுகள் யோகிகளும், ஞானிகளும் கடும் தவம் செஞ்சு அடையக்கூடிய முக்திய கிருஷ்ணர் கையால கொல்லப்படுறதுனாலே ஒரு அசுரன் அடைஞ்சிடுறாரு. அப்படி இருக்கும்போது, அந்த பகவானுக்கு பிரியமான பக்தர்கள பத்தி என்ன சொல்றது? அவங்க பகவானோட எப்பவுமே நித்தியமா நிலையிலே கூட இருக்காங்க. அதனால இந்த கருணையில கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. பகவானுடைய கருணை எல்லாருக்கும் இருக்கு. அது காரணமற்ற கருணை. அசுரங்களை தண்டிப்பது மூலமா அவங்களுக்கு கருணை குடுக்குறாரு. பக்தரோட அன்பு பரிமாற்றம் செஞ்சு கருணை குடுக்குறாரு. இந்த கருணை வந்து அ ஆனந்தம். பகவான் தன் பக்தரோட அன்பு பரிமாற்றம் செய்றார். அசுரர்களை தண்டிக்கிறது மூலமா அவங்கள அந்த நரக வாழ்க்கையிலிருந்து விடுவிச்சு, அவங்களுக்கு பக்தர்களை தண்டிச்சு சாரி அசுரங்கள். அசுரங்கள தண்டிச்சு அவங்களுக்கு சாயுஜ்ய முக்தி குடுத்தாரு. அதனால இங்க கேள்வி என்னன்னா, ரொம்ப அழகான விஷயம். ப ஆன்மீக பாதையில் முன்னேறுவதற்கு பௌதீக தகுதி முறைகள் தேவையில்ல. ஒருத்தர் ஆன்மீக பாதையில முன்னேற்றம் அடையறதுக்கு, அவர் எந்த குலத்துல பிறந்திருக்காரு? தெய்வீகமான குலமா? அசுர குலமா? அது முக்கியம் இல்ல. அவர் பகவானை சரணடைய தயாரா இருக்காரா? பகவானை ஏற்றுக்கொள்றாரா? அதான் முக்கியம் இப்போ. ஆ. பௌதிக உலகில் ஒரு குறிப்பிட்ட சேவை ஒருவன் ஏற்பதற்கு முன்பாக, சில குறிப்பிட்ட தகுதி முறைகளை அவன் பெற்றிருக்க வேண்டியவனா இருக்கின்றான். ஆ. இந்த உலகத்துல ஏதாவது கிடைக்கணும் அப்படின்னா, அதுக்கு ஒரு தகுதி இருக்கு. அந்த தகுதியின் அடிப்படையில தான் அவர் சிலர் அடையறாரு. ஆனா, கிருஷ்ணா பக்தி பாதையில எந்த ஒரு தகுதியும் பார்க்கிறது இல்ல. பௌதிகத்துல கேட்பாங்க இல்லையா? நீங்க அ இது படிச்சிருக்கீங்களா? அது தகுதி இருந்தா தான் நீங்க டாக்டர் ஆக முடியும். இந்த தகுதி இருந்தா தான் நீங்க லாயர் ஆக முடியும். இந்த தகுதி இருந்தா தான் நீங்க வெளிநாட்டுக்கு போ முடியும். இந்த தகுதி இருந்தா தான் நீங்க அரசு உத்தியோகத்துக்கு போ முடியும். இந்த மாரி இந்த ஜட உலகத்துல எந்த செயல் பண்ணாலும் ஒரு குறிப்பிட்ட தகுதி தேவைப்படுது. குவாலிஃபிகேஷன் வேணும். உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் என்ன? வேலைக்கு போனோனே இன்டர்வியூல என்ன கேட்கறாங்க? உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் என்ன? நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? உங்களுக்கு அனுபவம் இருக்கா? ஆனா கிருஷ்ணா எந்த பக்தரையாவது பார்த்து உனக்கு என்ன தகுதி இருக்கு சேவை பண்றதுக்கு? எந்த பக்தரையாவது பார்த்து கிருஷ்ணா வந்து உனக்கு என்ன தகுதி இருக்கு? நீ வேதம் படிச்சிருக்கியா? நீ பிராமண குலத்துல பிறந்திருக்கியா? கேட்டிருக்காரா? எங்கேயுமே கேட்டது. மாறா கிருஷ்ணா என்ன சொல்றாரு? மாம் கி பாத்த விபாஷித்ய ஏ பீஷு பாபயோனயா ஸ்திரியோ வயச ததா சூத்ராத்தி அபி அந்தி பராங்க. யாரு வேணா என்ன சரணடையலாம். ஓப்பன். கிருஷ்ணா ஃபுல் ஓப்பன். திறந்து வச்சுட்டாரு. யார் வேணா என்ன சரணடையலாம். பெண்கள், வியாபாரிங்க, இழிகுலத்துல பிறந்தவங்க, சூத்திரங்க, எனிபடி யார் வேணா வரலாம். அப்படி இருக்கும்போது கிம் புனர் பிராமணா பக்தியா ராஜரிஷி ததா அனித்யம் அசுகம் லோகம் இமம் பிராப்த பஜஸ்வ. அப்போ பாப்பயோனி பாப்பயோனி இந்த பாவ வாழ்க்கை வாழ்றவங்களே கிருஷ்ணரை சரணடையலாம்னா, அப்போ உயர்ந்த குணம் படைத்த, உயர்ந்த தகுதி பெற்ற பிராமணர்கள், ராஜரிஷிகளை பத்தி என்ன சொல்றது? எப்படி பார்த்தாலும் கிருஷ்ணர் என்ன சொல்றாரு? நீ சூத்திர குலத்துல பிறந்திருந்தாலும் சரி, பிராமண குலத்துல பிறந்திருந்தாலும் சரி, நீ வந்து நாடாளக்கூடிய வேந்தனா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு சாதாரண பாமர ஜனமா இருந்தாலும் சரி, பாவியா இருந்தாலும் சரி, இந்த ஜட உலகத்துல இது எல்லாமே பௌதிக டெஸ்டினேஷன். இதெல்லாம் பௌதிகத்தோடு சம்மந்தத்தினால வருது. ஏன்னா இந்த உலகம் அனித்யம், அசுகம். அனித்யம், அசுகம். இங்க ராஜாவா இருந்தா பர்மனென்ட்டா ராஜாவா இருக்க முடியாது. இங்க பிச்சைக்காரன் எப்பவும் பிச்சைக்காரனா இருக்கிறதும் கிடையாது. ஏன்? இங்க இங்க கர்மம், காலம் சுழண்டுகிட்டே இருக்கு. கர்மா மாறிக்கிட்டே இருக்கு.
அதனால இன்னைக்கு ராஜாவா இருக்கிறவன் நாளைக்கு பிச்சைக்காரர் ஆகலாம். இன்னைக்கு பிச்சைக்காரனா இருக்கிறவன் நாளைக்கு ராஜா ஆகலாம். எதுவுமே இங்க நிரந்தரம் இல்ல. இந்த ஜட உடல் நிரந்தரம் இல்ல. இந்த உலகம் நிரந்தரம் இல்ல. ஆன்மா மட்டும் தான் நிரந்தரமா இருக்கு. அதனால முதல்ல பாகுபாடு உடல் தளத்துல தான் நம்ம பார்க்கிறோம். உடல் தளத்துல என்ன பாகுபாடு? ஓ! அவங்க உயர்ந்த குலத்துல பிறந்தவங்க, இவங்க தாழ்ந்த குலத்துல பிறந்தவங்க. அவங்களுக்கு தகுதி இருக்கு, இவங்களுக்கு தகுதி இல்ல. இது பொய் அகங்காரம். ஆனா ஆன்மா தளத்துல பார்க்கும்போது, கிருஷ்ணா வந்து யாரையுமே வேறுபடுத்தி பார்க்கல. அதே மாரி பகவானுடைய பக்தர்களும் பிரம்மபூத பிரசன்னாத்மானா சோஷதி ந காங்க்ஷதி சமஸ் சர்வேஷு பூதேஷு மத்பக்திம் லபதே பரா. பகவானுடைய தூய பக்தருக்கு எந்த கவலையும் இல்ல, எதுக்கு ஏக்கமும் இல்ல. அப்ப நமக்கெல்லாம் ஏன் கவலை, ஏக்கம் வருது? நம்ம இன்னும் தூய பக்தி பண்ண ஆரம்பிக்கல. தூய பக்திங்கிற தளத்துக்கு வரல. அதுதான் பௌதிக ஆசை, ஏக்கம், கவலை. ஆனா கிருஷ்ணருடைய தூய பக்தனுக்கு நான் சோக்ஷதி ந காங்க்ஷதி. தன்னை உணர்ந்த ஆத்மா. நாமளும் கேட்கிறோம். பல முறை கேட்கிறோம். பல முறை படிக்கிறோம். நான் இந்த உடல் அல்ல ஆத்மா, நான் இந்த உடல் அல்ல ஆத்மா. ஆனா உணர்றோமா? நான் சோஷதி ந காங்க்ஷதி. அத உணர்ந்தா நான் சோஷதி ந காங்க்ஷதி. சமஸ் பூதேஷு சர்வேஷு பிரம்மபூத பிரசன்னாத்மா நான் சோஷதி ந காங்க்ஷதி. சமஸ் சர்வேஷு பூதேஷு. எல்லா உயிர்வாழியும் சமமா பார்க்கிறாரு. அப்படி இருக்கும் ஒரு சூழ்நிலையில தான் ஒரு தன்னை உணர்ந்த ஆத்மா எந்த ஜீவராசியிடத்திலும் விருப்பு வெறுப்பு கொள்ளாத போது அவரு பக்தியில உன்னத நிலையில் இருக்கும் போது பகவானை உலகத்துக்கு பகவானை அடையிறார். அதனால பகவானுடைய தூய பக்தர் என்ன சொல்றாரு இங்க? பக்தி தொண்டில் தேவைப்படும் ஒரே தகுதி சரணாகதி. பக்தி தொண்டில் தேவைப்படும் ஒரே தகுதி சரணாகதி. ஒருவன் சரணடைவது அவனுடைய கைகளில் தான் உள்ளது. நான் சரணடையுமா வேண்டாமாங்கிறத நான் தான் முடிவு பண்ணணும். கிருஷ்ணா கட்டாயம் ஏய் நீ என்ன வந்து சரணாகதி பண்ணு, இல்ல நான் உன்னை தொலைச்சிருவேன். கிருஷ்ணா அப்படி சொல்லல. நீ கட்டாயம் என்ன சரணடைச்சுதான் ஆகணும். நீ கட்டாயம் என்கிட்ட வந்து ஆகணும் சொல்லல. கிருஷ்ணா என்ன சரணடைஞ்சா உங்களுக்கு நல்லது. மத்ததெல்லாம் பிரயோஜனம் இல்ல. வீணா போயிடாதீங்க. வாழ்க்கையை வீணாக்கிறாதீங்க. நீங்க பிறப்பு இறப்புல இருந்து விடுபட ஆசைப்படுறீங்களா? மீண்டும் பிறவா நிலை அடைய ஆசைப்படுறீங்களா? முக்தி அடைய ஆசைப்படுறீங்களா? பேசாம என்ன சரணடைஞ்சிருங்க. வேற எங்க அடைக்கலம் கொண்டாலும் எங்க சரணடைஞ்சாலும் உங்களுக்கு பிரச்சனை தான். பிரச்சனை. அப்போ ஒரே தகுதி சரணாகதி. பக்தி தொண்டில் தேவைப்படும் ஒரே தகுதி. அது ஒருவர் சரணடைவது அவருடைய கையில், என் கையில தான் இருக்கு. ஆச்சாரியரும் கிருஷ்ணரும் எப்படி சரணடையணும்னு சொல்லி கொடுக்கலாம். பகவானே கிருஷ்ணர் பகவத்கீதையில என்னை சரணடைன்னு சொன்னார். கிருஷ்ணா பகவத்கீதையில என்னை சரணடை. சர்வ தர்மான் பரித்யாஜ்ய மாம் ஏகம் சரணம் ரிஜா அகம் துவா சர்வ பாபேப்யோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்ச. அந்த சரணடைவது எப்படின்னு கிருஷ்ணர் சைதன்ய மகாபிரபு சொல்லி கொடுத்தார். சரணடைவது எப்படின்னு சைதன்ய மகாபிரபு எங்க சொல்லி கொடுக்கிறாரு? எங்க சொல்றாரு? சிஷ்டாஷ்டகத்துல. சிஷ்டாஷ்டகத்துல சரணாகதி பத்தி சைதன்ய மகாபிரபு சொல்றாரு. அது வந்து சரணாகதி பத்தி சிஷ்யவா பாதரதா பினஷ்டுமா மதர்சனமா மர்ம கரோதுவா யதா ததா வா விகதாது லம்பதோ மத் பிராணநாதஸ்து சஏவ நாபர. கிருஷ்ணா நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம். இதுக்கு பேர் தான் சரணாகதி. சரணாகதின்னு என்னது? கிருஷ்ணா நான் உங்க அடிமை. நான் உங்க அடிமை. சேவகன் இல்ல, வேலைக்காரன் இல்ல, அடிமை. வேலைக்காரன்னா எனக்கு என்ன கூலி? நான் வேலை பண்ண எனக்கு என்ன கூலி? நான் கிருஷ்ணாட்ட வந்து கிருஷ்ணா நான் உனக்கு இதுக்கு பண்ண எனக்கு என்ன தருவேன்? இது பிசினஸ். கிருஷ்ணாட்ட வந்து நான் உனக்கு இது பண்ணிருக்கேன், நீ எனக்கு என்ன பண்ண? நான் உனக்கு இது பண்ணுவேன், நீ எனக்கு என்ன பண்ணுவ? இது பிசினஸ். பக்கா பிசினஸ். அடுத்தது சேவகன். கிருஷ்ணா நான் உங்க சேவகன், நான் உங்களுக்கு சேவை பண்ணேன், கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. மரணத்தின் போது என்ன கொஞ்சம் ஞாபகத்துல கொடுங்க. எப்படியாவது என்ன உங்க லோகத்துக்கு அழைச்சிக்கோங்க. நான் உங்களுக்கு சேவை பண்ண ஆசைப்படுறேன். இது குட். குட். இல்ல குட் பெட்டர் பெஸ்ட். குட் பெட்டர் பெஸ்ட். குட் எது?
கிருஷ்ணாட்ட பிசினஸ் பண்றது கூட்டுதான். கிருஷ்ணரே இல்லைன்னு சொல்றதுக்கு, கிருஷ்ணரே கிடையாது, கடவுள் கிடையாது. துஷ்கிருதி, துஷ்கிருதி, மூடா, நராத்தமா, மாயா அபகிருத ஞானா, ஆஸ்ரீ பாவமாஷ். இந்த 4 துஷ்கிருதி இருக்காங்கல்ல, செய்யற தொழில் தான் தெய்வங்கிறவங்க, உலகமே பிரதானன் வாழ்றவங்க, நான் படிச்ச பௌதிக கல்வினால அறிவு இழந்து இருக்கிறவங்க நாத்திகர்கள். இவங்க பேட், அகிலி, டர்ட்டி, அழுக்கானவங்க, மோசமானவங்க, கீழானவங்க. துஷ்கிருதி அதான். தன் சுக்கிருதி சதுர்விதா பஜதே மாம் ஜனா சுக்கிருதுனோ அர்ஜுனா ஆர்த்தோ ஜிக்யாசு அர்த்தார்த்தி ஞானீச்ச பரதர்ஷன். இவங்க நல்லவங்க, குட் குட் பீப்புள், நல்லவங்க. அட்லீஸ்ட் பிசினஸ் பண்றதுக்காக கிருஷ்ணர்ட்ட வர்றான். ஓ கிருஷ்ணா, நான் இன்னைக்கு உங்களுக்கு கொஞ்சம் பணம் வாங்கிட்டு வந்தேன், எனக்கு ஏதோ உங்க கருணையை கொடுங்க. நான் உங்க பக்தர்களுக்கு அது பண்ணிருக்கேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஞாயிறு விருந்து நிகழ்ச்சிக்கு நான் தான் பணம் கொடுத்தேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜென்மாஷ்டமி என்னாலதான் நடந்தது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இது குட், ஓகே, பரவாயில்ல. அட்லீஸ்ட் சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங். இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங். ஒண்ணுமே பண்ணாம இருக்கிறதுக்கு ஏதாவது பண்றாரு இல்லையா, அதனால கிருஷ்ணரே அவங்க அப்ரிஷியேட் பண்றாரு. பரவாயில்ல, நல்லவங்க தான். எதெல்லாம் வாழ்க்கையில கஷ்டப்பட்டு நொந்து நூடுல்ஸ் ஆகி கிருஷ்ணாட்ட கையை தூக்கிடுவா. கிருஷ்ணா, இதுக்கு மேல கஷ்டப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல, இந்த கண்ணு காமிக்க, கண்ணு காமிக்க. குட். சரணாகதி பண்ண வர கிருஷ்ணாவை ஏற்றுக்கிறார், கிருஷ்ணாவை ஏற்றுக்கிறார். சுக்ரீவன் குட், வாலி பேட். வாலி பேட், சுக்ரீவன் குட். வாலி ராமரை ஏற்றுக்கொள்ளல, சுக்ரீவன் வாலி ஏற்றுக்கொள்ள. சாரி, சுக்ரீவன் ராமரை ஏற்றுக்கொள்ள. வாலி பேட். வை வாலி பேட்? ஏன் வாலி அசுத்தமானவன்? சுக்ரீவனுடைய மனைவி அபகரிச்சிட்ட, சொந்த தம்பி, சகோதரன். சுக்ரீவன் என்ன பண்ணாரு? ராமரை பாதுகார நினைச்சார். பட் அங்க பிசினஸ் இருந்தது. ராமருக்கும் சுக்ரீவனுக்கு என்ன? சுக்ரீவன் போய் ராமர்கிட்ட, நான் உங்க சீதாதேவியை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் உதவி செய்யறேன், ஆனா நீங்க வாலியை கொல்லணும். நீங்க வாலியை கொன்னா நான் உதவி செய்வேன். இது குட், ஓகே, பரவாயில்ல. அட்லீஸ்ட் ராமரை ஏத்துக்கிட்டாரு. ராவணன் மாதிரி இல்லையே. ராவணன் ராமருடைய மனைவியை தூக்கிட்டு போய் அவரே கொல்லணும்னு நினைக்கிறேன். நான் சீதா மாதவ ராமர்ட்ட இருந்து பிரிச்சு சீதை நான் அனுபவிக்கணும். இது பேட், அக்லி, மோசம். பட் சுக்ரீவா குட், பெட்டர். சுக்ரீவோட பெட்டர் யாரு? பெட்டர், நான் சேவகன். நான் சேவகன். எல்லா வானர்களும் ராமருக்கு சேவகனா இருந்தாங்க. அவங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டாங்களா என்ன? அனுமானோ, அங்கதனோ, நலன், நீலன், ஜாம்பவான் யாருமே அக்ரிமெண்ட் போடல. பெட்டர், பெஸ்ட். பெஸ்ட், சிறந்தது யாரு? சிறந்தது. அடுத்த கேள்வி. கம்ப்ளீட் சரண்டர், பூர்ண சரணாகதி. பூர்ண சரணாகதி நிறைய பேர் சொல்லலாம், நிறைய பேர். சோ அவங்களுக்கு எந்த உள்நோக்கம் கிடையாது, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் கிடையாது. நான் உங்க அடிமை, நான் கிருஷ்ணா, நான் உங்ககிட்ட வியாபாரம் பண்ண வரல. கிருஷ்ணா, நான் உங்க நான் யாரு உங்களுக்கு சேவை பண்றேன்? எனக்கு என்ன தகுதி இருக்கு? நான் உங்க சேவகனும் அல்ல, நான் உங்களுடைய சேவகனுடைய 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 சேவகன். நான் உங்களுடைய அடிமை. பிரித்யஸ்ய பிரித்ய பிரித்ய பிரித்யஸ்ய பிரித்யஸ்ய இதிமாம் ஸ்மரலோகநாதா. குலசேகர ஆழ்வார் பாடுறாரு, நான் உங்களுடைய சேவகன் அல்ல கிருஷ்ணா, நான் உங்கள் சேவகனின் 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 சேவகன். சைதன்ய மகாபிரபு என்ன சொல்றாரு? கோபி பத பத கமலையோ தாச 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 தாசானு தாச. நான் உங்களுடைய சேவகனின் 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 சேவகன், சேவகனின் சேவகன். பிரபுபா என்ன சொல்றாரு? 1000 முறை பெருக்க. குலசேகர ஆழ்வார் 7 முறை சொன்னாரு. பிரித்யஸ்ய 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 இது பிரித்யஸ்ய பிரித்ய பிரித்யஸ்ய பிரித்யஸ்ய இதிமாம் ஸ்மரலோகநாதா. சைதன்ய மகாபிரபு தாச தாச தாசானு தாச. பிரபுபாதர் என்ன சொல்றாரு? 1000 முறை பெருக்கிட்டார். நீ பகவானுடைய சேவகனுடைய 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 அப்படி 1000 முறை. அப்ப கடைநிலை சேவகன். நான் டைரக்ட் சர்வெண்ட் இல்ல, நான் கிருஷ்ணாவுடைய நேரடி சேவகன் இல்ல,
சேவகனின் சீதா பரம்பரா சிஸ்டம். நான் கிருஷ்ணாவுடைய நேரடி சேவகன் இல்ல. சோ கிருஷ்ணருக்கு யார பிடிக்குது? ஓ! இதோ என் சேவகன். இல்ல. என் சேவகனின் சேவகனின் சேவகன். ஆ கிருஷ்ணாவுக்கு கிருஷ்ணா முன்னாடி போய், "கிருஷ்ணா, நான் உங்கள் சேவகன்." "அப்படியா? சரி, சரி போய் சேவ பண்ணு." "கிருஷ்ணா, நான் உங்க சேவகனின் சேவகன் இங்க வா. உன்னத்தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்." ஏன்னா, நீ என் சேவகன்னு சொல்லல. என் சேவகனின் சேவகனின் சேவகன். அப்ப உன்னத்தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் வான்னு. அப்படியே அரவணைச்சுக்குவேன். அதான் பெஸ்ட். அதான் பெஸ்ட். பெஸ்ட். பகவானுடைய சேவகனின் சேவகனா இரு. அப்போ ஆன்மீக குரு எவ்வளவு அழகா சொன்னாரு. ஜெய் கிருஷ்ணா. சோ ஒருத்தர் சரணாகதி அவங்க கையில தான் இருக்கு. சரணாகதி என் கையில தான் இருக்கு. என்னை யாரும் கட்டாயப்படுத்த முடியாது. நீங்க கட்டாயம் பகவத்கீதை படிச்சே ஆகணும். நீ கட்டாயம் காலையில மங்கள ஆரத்திக்கு வரணும். நீ கட்டாயம், கட்டாயம். நோ கட்டாயம். வாய்ப்பே இல்ல. சாய்ஸ் இஸ் அவர்ஸ். தேர்ந்தெடுக்க வேண்டியது நம்ம கையில இருக்கு. கிருஷ்ணாவும் குருவும் காமிச்சு கொடுப்பாங்க. சைதன்ய மகாபிரபு வாழ்ந்தே காமிச்சாரு. ஆன்மீக குரு வாழ்ந்து காமிக்கிறார். அப்புறம் முடிவு நம்ம கையில தான். சரி, அடுத்தது ஒருவன் சரணடைவது அவரது கையில் தான் உள்ளது. விருப்பம் இருந்தால் ஒருவன் உடனே சரணடைய முடியும். விருப்பம் இருந்தா ஒருத்தர் உடனே சரணடையலாம். இல்ல பல வருஷங்கள், பல யுகங்கள் ஆகி சரணடையலாம். அது அவனுடைய டிசைர், அவனுடைய விருப்பத்தை பொறுத்து இருக்கு. நான் இப்ப கிருஷ்ணரை சரணடையணுமா? இல்ல எல்லாம் தள்ளி போட்டு பல வருஷம் கழிச்சு சரணடையலாமா? இல்ல பல பிறவி கழிச்சு சரணடையலாமா? அது நம்ம கையில தான் இருக்கு. அ சைதன்ய மகாபிரபுடைய கருணை அதாவது பகவானுடைய கருணை கிடைக்கும் டக்குன்னு பிடிச்சுக்கும். அது ஒரு பக்தர் எவ்வளவு வருஷம் காத்துக்க தயாரா இருக்கு. பூத தாத்தா சொன்னாரு, சைதன்ய மகாபிரபுடைய கருணை இப்ப இல்ல உனக்குன்ட்டாங்க. அழறாரு. எப்படி சரணாகதி அடைஞ்ச ஆத்மா? சைதன்ய மகாபிரபு உனக்கு கருணையே குடுக்க மாட்டேன்ட்டாரு. அப்ப நான் வாழ்றதே பிரயோஜனம் இல்ல, நான் தற்கொலை பண்ணிக்கிறேன். அப்ப பக்தர்கள்லாம் ஓடி போய் மகாபிரபு சொன்னாங்க, பூத தாத்தா இந்த உடலே விட்டுடுறேங்கிறாரு. உங்க கருணை கிடைக்கலைன்னா வாழ்ந்து என்ன பிரயோஜனங்கிறாரு. அப்ப முகுந்தாட்ட போய் சொல்லுங்க, இன்னொரு 10 லட்சம் பிறவிக்கு அப்புறம் தருவேன்னு சொல்லுங்க. இப்ப தரமாட்டேன். அவர் ஆகாசத்துக்கு பூமிக்கு குதிக்கிறாரு. ஏன்னா உத்தரவாதம் குடுத்துட்டாரு சைதன்ய மகாபிரபு. 10 லட்சம் பிறவிக்கு அப்புறம் எனக்கு குடுக்குறேன்ட்டாரு. தரிசனம் குடுக்குறேன்ட்டாரு. அப்ப பகவானுடைய கருணைக்காக எவ்வளவு பிறவி வேணாலும் ஆச்சாரியர் காத்துக்க தயாரா இருக்காரு. எவ்வளவு பிறவி வேணாலும் எடுக்க தயாரா இருக்கு. ஆனா நம்ம வாழ்க்கை அப்படி இல்ல. நம்ம வாழ்க்கை பௌதீகத்துல மூழ்கி போயிருக்கு. அதனால நம்ம தள்ளி போட்டுக்கிட்டே இருப்போம். சிலர்லாம் பாருங்க, தீட்சை வாங்க தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப வருஷமா இருப்பாங்க. 20 வருஷம், 25 வருஷம். பிரபு நீங்க தீட்சை வாங்கிட்டீங்களா? இல்ல பிரபு இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும். வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. லைஃப் முடிஞ்சு போச்சு. தீட்சை வாங்க தாமதம், சரணாகதி தாமதம். கிருஷ்ணா என்ன சொல்றாரு? அது உன் விருப்பம். அது உன் விருப்பம். ஏதாமா பிரபத்தந்தே தாம் ஸ்ததேவபஜா. ஒருவன் என்னிடம் சரணடைவதற்கு ஏற்றார் போல் நான் பலன் அளிக்கிறேங்கிறார். என்ன சொல்றாரு? இது அவருடைய ஆன்மீக வாழ்வை ஆரம்பித்து வைக்கிறது. சரணாகதி தான் ஆன்மீக வாழ்க்கையை ஆரம்பிச்சு வைக்கிறது. பகவானின் உண்மையான பிரதிநிதி பகவானுக்கு சமமானவர் ஆவார். அதாவது பகவானின் அன்புக்குரிய பாத்திரமான அந்த பிரதிநிதி அதிக அன்பு கொண்டவரும் அணுகுவதற்கு இன்னும் சுலபமானவரும் ஆவார். பகவான் அணுகிறத விட பகவானு தூய பக்தர் அணுகிறது ரொம்ப சுலபம். கந்தர்வ பிரசத்துல கந்தர்வ காட்டை அக்னிக்கு இரையாக்கினார் அர்ஜுனன். அப்ப அங்க மயன் ஒரு அசுரன் ஒளிஞ்சிருக்காரு. இந்த மயங்கிற அசுரன் என்ன பண்றாரு? கிருஷ்ணரும் அங்க இருக்கிறார். கிருஷ்ணரும் இருக்காரு. ரொம்ப அழகான கதை மகாபாரதத்துல. கிருஷ்ணரும் இருக்காரு, அர்ஜுனனும் இருக்காரு. அர்ஜுனன் அந்த ஹோல் ஃபாரஸ்ட், அந்த ஒட்டுமொத்த வனத்தையும் அக்னிக்கு இரையாக்கினார். அப்ப அதுல இருந்து அந்த மயங்கிற அசுரன் எங்க போறது தெரியாம யாரையா சரணடையணும். ஏன் கிருஷ்ணரே சரணடையலாமே. ஆனா கிருஷ்ணா விட்டுட்டு நேரம் அர்ஜுனன் போய் மயன்ட்ட சரணடையல. ஏன்? ஒருவேளை கிருஷ்ணா என்னை ஏற்றுக்கொள்ளாம போகலாம். நீ ஒரு அசுரன் அப்படின்னு நினைக்கலாம். ஆனா பகவானை விட பகவான் அது பக்தர் கருணை வாய்ந்தவங்க. ஏன்னா கிருஷ்ணா சொல்லிட்டாரு, நான் எல்லாருக்கும் சமமானவன். ஆனால் இருந்தாலும் சொல்றாரு,
என்னது இப்படி சொல்லிட்டாரு? கிருஷ்ணன் என்ன சொன்னாரு? நான் எல்லாருக்கும் சமமானவன். ஆனா இருந்தாலும் என் பக்தர்ட்ட தனி கவனம் அப்போ மயன் என்ன புரிஞ்சுக்கிட்டாரு? கிருஷ்ணரை விட அவர் பக்தருக்கு கிருஷ்ணர் மேல இவ்வளவு அன்பு இருக்கு. கிருஷ்ணாவுக்கு தன் பக்தர்ட்ட இவ்வளவு அன்பு இருக்குன்னா, அப்ப அவங்கள சரணடைஞ்சா என்ன ஆகும்? கிருஷ்ணா விளக்கவே மாட்டாரு. சோ மயன் என்ன பண்ணாரு? ஓகே, கிருஷ்ணாவ நான் சரணடைஞ்சா ஒருவேளை ஏத்துக்காம கூட போயிடலாம். நான் ஒரு அசுரன். அப்படின்னு ஒருவேளை கிருஷ்ணா தன் வார்த்தையை மாத்திக்கலாம். ஆனா தன் பக்தன் ஒண்ணு முடிவு பண்ணிட்டா கிருஷ்ணா மாத்த மாட்டாரு. கௌந்தேய பிரஜானகி நமே பக்த பிரணஷதி. பகவான் மாத்தின்றுவாரு. பீஷ்மரை கொல்ல மாட்டேனாரு, ஆயுதம் எடுத்துட்டு போயிட்டாரு. அந்த மாதிரி நான் எல்லாருக்கும் அடைக்கலம் தரேன்னு சொல்றாரு. ஒருவேளை திடீர்னு என்ன விட்டுட்டா, இவன் அசுரன் தானே போட்டுன்னு விட்டுட்டா, என்ன போய் நேரம் அர்ஜுனன் சரணடைச்சு. அர்ஜுனன் அடைக்கலம் கொடுத்தாரு கிருஷ்ணாவுடைய கருணையார். அதனால அர்ஜுனனுக்கு பொய்யங்காரம் இல்ல. ஓ, கிருஷ்ணர் இருக்கும்போது இவன் என்கிட்ட சரணடைச்சிருக்கான், நான் தான் கிருஷ்ணாவுடைய கிரேட். நோ நோ. சோ கிருஷ்ணா இருக்கும் போதே இந்த மயன் என்ன சரணடைச்சிருக்காரு. அப்ப கிருஷ்ணரை விட நான் தான் சிறந்தவர் நினைக்கல அர்ஜுனன். அந்த சக்தி கிருஷ்ணர் தான் கொடுக்கிறார். அர்ஜுனன் மயனை பாதுகாத்து அடைக்கலம் கொடுத்தாரு. இதுக்கு நன்றி கடன் என்ன பண்ணணும்? எனக்கு ஒண்ணு வேண்டாம். இதுதான் தூய பக்தர். மயா, நான் உனக்கு அடைக்கலம் கொடுத்தேன், எனக்கு ஏதாவது சன்மானம் கொடு. நோ. மயன் எனக்கு ஒண்ணு வேணாம். தன் மயன் கிருஷ்ணாட்ட போனாரு. கிருஷ்ணா, உங்க பக்தர் எனக்கு அடைக்கலம் கொடுத்தாரு, ஏதாவது கேட்டா ஒண்ணு வேணாங்கிறாரு. அப்ப கிருஷ்ணர் சொன்னாரு, மயா, இப்ப பாண்டவர்களுக்கு ஒரு இடம் இல்ல. அவங்க ஒரு பாலைவனம், இந்த காடை தான் கொடுத்திருக்காங்க. இதை நீ ஒரு அழகான நகரமா மாத்து. இந்திரபிரஸ்தம், இந்திர லோகத்தை போல அழகான ஒரு இடம். ஒண்ணுத்துக்காகாத காடு, பாலைவனம். ஒரு புல் பூண்டு கூட அதுல வளர. அந்த இடத்த சொர்க்கத்தோட அதி அற்புதமான இடமா மாத்தினார் மயன், கிருஷ்ணாவுடைய கருணையால். அதனால பகவானுடைய பக்தர் எப்பவுமே பகவானுடைய அன்பு கொண்டவரும் அணுகுவதற்கு இன்னும் சுலபமானவும் ஆகும். ஒரு பாவாத்மாவால் நேரடியாக பகவானை அணுக முடியாது. ஒருத்தர் ரொம்ப பாவம் பண்ணா, கிருஷ்ணா, ஒரு பாவாத்மானால கிருஷ்ணாவை நேரடியாக அணுக முடியாது. ஏன்னா அவங்க செய்த பாவங்கள்லாம் தடுக்குது. ஏஷாம் தந்த கதம் பாவம் ஜனானாம் புண்ணிய கர்மானாம் தே தந்த மோக நிர்முத்தா பஜதேவாம். நல்லா பார்க்கலாம். கலியுகத்துல நான் நிறைய இடத்துல அந்த அனுபவம் இருக்கு. நிறைய பிரச்சாரம் பண்ண போகும்போது பகவானுடைய நாமத்தை பாடுங்கன்னா பாட மாட்டாங்க. வாய் எடுத்து பாட முடியாது அவங்களால. நீங்க கீர்த்தனை பாடும்போது யோசிச்சு பாருங்க. எங்கேயாவது நகர் கீர்த்தன் பஜன் பண்ணிட்டு போவோம். எங்கேயாவது ஒரு பப்ளிக் ப்ரோக்ராம் பண்றோம். அங்கெல்லாம் அப்படியே அந்த சீட்லயும் வாயிலையும் ஃபெவிகால் போட்டு ஒட்டின மாதிரி இருப்பாங்க. அப்படின்னு ஃபெவிகால் போட்டு ஒட்டின மாதிரி இருக்காங்க. ஏன்னா அவங்க செய்த பாவங்கள் தடுக்குது. அவங்களால ராமநாமம் சொல்ல முடியும். தடுக்குது. இதே சினிமா பாட்டு போடுங்க, முதலாவது டான்ஸ் ஆடுவாங்க. பழைய கிழிஞ்சு போன படத்தை எல்லாம் தூசி எடுத்து தட்டி போட்டு அதுக்கு தியேட்டர்ல போய் டான்ஸ் ஆடுவாங்க. நீங்க ஹரே கிருஷ்ணா மந்திர பாட்டு டான்ஸ் ஆட சொல்லி வரமாட்டேன். பாவி. அப்ப இவங்களுக்கு என்ன வழி? இந்த பாவிங்க பகவான் அணுக முடியாது. ஆனால் அத்தகைய பாவி ஒருவன் தூய பக்தரை மிக சுலபமாக அடைவிட முடியும். லேச்சர்கள் யவனர்களால கிருஷ்ணரை அணுக முடியாது. ஆனா பிரபுபாடை கருணையினால அணுக முடியுது. சைபீரியா, கென்யா, சவுத் ஆப்பிரிக்கா, நார்த் ஆப்பிரிக்கா, இந்த மாதிரி பல இடங்கள்ல, பிலிப்பைன்ஸ், இந்த மாதிரி நாட்டுல வாழ்றவங்க பாபயோனி. அவங்களுக்கு கிருஷ்ணர் யாருன்னே தெரியல. அமெரிக்கர்கள், ஐரோப்பியர்களுக்கு கிருஷ்ணர் அணுகவே முடியல. கிருஷ்ணர் யாருன்னே தெரியல. ஆனா பிரபுபாடை கருணையால கிருஷ்ணர் அணுக முடியுது. பிரபுபாட் ரொம்ப சுலபமா அணுக முடியுது. பிரபுபாடை கருணையால கிருஷ்ணர் அணுக முடியும். அத்தகைய பக்தரின் வழிகாட்டுதலின் கீழ் தன்னை வைத்துக் கொள்ள ஒருவன் சம்மதிப்பானேயானால், ஒரு தூய பக்தரின் வழிகாட்டுதலின் கீழ் தன்னை வைத்துக் கொள்ள ஒருவன் சம்மதிப்பானேயானால் அவனும் பகவத் விஞ்ஞானத்தை அறிந்து தூய பக்தரை போலாகி
நித்தியமான ஆனந்தத்தை அளிக்கும் பகவான் ராஜ்யத்துக்குள் திரும்புவதற்கு முக்தியை பெறுவார். பிரபுபாடைய கருணையால, பிரபுபாடைய சங்கத்தினால யாரெல்லாம் பிரபுபாட்ட சரணடைஞ்சாங்களோ, யாரெல்லாம் பிரபுபாரை ஏற்றுக்கொண்டாங்களோ அவங்க எல்லாம் தூய பக்தரானாங்க. ஆனா வேறு 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 நாட்டுல பிறந்தவங்க, அமெரிக்கா, ஐரோப்பியா, இந்த மாதிரி கிருஷ்ண பக்தியே என்னன்னு தெரியாம புலன்பமே பிரதானம் வாழ்ந்தார். பாபயோனி ஹிப்பிகள் போதை மருந்தெல்லாம் போட்டு ரோட்லயே குடிச்சிட்டு அங்கேயே படுத்திருப்பாங்க. அவங்க கிருஷ்ணர் எப்படி அணுக முடியும்? அதான் பகவான் எப்போ தன் தூய பக்தர் அமைச்சு வைக்கிறேன். எண்ணற்ற சான்றுகளுடைய வரலாற்று, எண்ணற்ற சான்றுகள். கிராட ஹூணாந்திர புலிந்த புலகச ஆவீர சும்ப யவன கஷாதயா ஏ அநேச்ச பாவேன சுத்தி தஸ்மை பிரம விஷ்ணுவே நம. கிராடன் ஒரு காட்டாளன், வேடு குலத்துல பிறந்தவர். எப்படி கருணை கிடைச்சது? யார் உதாரணம்? ஒரு சாதாரண காட்டாளன் வேட குலத்துல பிறந்தவர், அவருக்கும் பக்தி கிடைச்சது. எப்படி கிடைச்சது? யார் மூலமா கிடைச்சது? பதில் தெரிஞ்சவங்க கை தூக்கு, சாட் பாக்ஸ்ல போடுங்க. யோகினி மாதாஜி. நாரதர் மூலமா. யாருக்கு நாரதர் மூலமா கருணை கிடைச்சது? ரத்னாகர் வேடம். ரத்னாகர். ரத்னாகர் வந்து பலிப்பறி கொல்லப்படுறார், பாபி. அவரு வால்மீகி முனிவரானாரு. வேடன் ஒருத்தர் இருந்தாரு, தூய பக்தரானார். மிருகாரி மிருகங்களின் எதிரி, மிருகங்கள்கிட்ட கொடூரமா நடந்துக்கிறவர், பயங்கர கொடூர குணப்படுத்த ஒரு காட்டாளன் வேடன். நாரதுடைய சங்கத்தினால முதல் தரமான பக்தரான எறும்பு கூட துரோகம் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சேன். ரத்னாகர் என்ற வழிப்பறி கொள்ளைக்காரன் நாரதுடைய சங்கத்தினால முதல் தரமான பக்தரான கிராட குணாந்திர புலிந்த புலகஷா ஆவீர சும்ப யவன லேச்சர்கள், யவனர்கள் எவ்வளவு பேர் சைதன்ய மாப்பிள்ளை கருணினால முதல் தரமான பக்தரான. சைதன்ய மாப்பிள்ளை சகாக்களால யவனர்கள், லேச்சர்கள் முதல் தரமான பக்தரான. அப்போ இவங்களுக்கு எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்கு. கலியுகத்துல கலோ சூத்திர சம்பவம். கலியுகத்துல எல்லாரும் சூத்திரர் தான். கலியுகத்துல எல்லாரும் பாபயோனி தான். பாபயோனி ஏன்? அல்பாயுசு, சண்டை சச்சரவு, நிம்மதி இல்ல. பிராயணா பாய கலோ அல்பாசு விகேஜனா மந்தாசு மந்த மதியோ மந்த புத்தி. சாஸ்திரம் புரியாது, பக்தி பண்றதுக்கு பாக்கியம் இல்ல, துர்பாக்கியசாலிங்க. ஆனா பிரபுபாவுடைய வருகையினால, ஆச்சாரிய சம்பிரதாயம், இந்த ஆச்சாரியருடைய அனுகிரகத்தினால, சைதன்ய மாப்பிள்ளை கருணையால இனி கலியுகத்துல எல்லாரும் பக்தி பண்ண முடியும். பாகவதம் படிக்க முடியுது, நாம ஜபிக்க முடியுது, நாம ஜபிக்க முடியுது. அப்போ தொழிலாளர் பிரிவினரா இருந்தாலும் சரி, மலைவாசிங்க, மலைவாசிகளுக்கு வாய்ப்பு இருக்கு. ஜெகநாதபுரியில மலைவாசிங்க சபரா இனத்தவர், அவங்க ஜெகநாதர் தொட்டு சேவை பண்ணுவாங்க. எந்த கோயிலையாவது பிராமணரால உள்ள விடுவாங்களா? ஆனா ஜெகநாதர் தனி கருணை கொடுத்திருக்காரு. ஜெகநாதர் வந்து ஸ்நான யாத்திரா, ஸ்நான பூர்ணிமா, அவருக்கு வந்து அபிஷேகம் திருமஞ்சனம் நடக்கும். ரத யாத்திரைக்கு 10 நாளைக்கு முன்னாடி, ரத உற்சவம் தொடங்குறதுக்கு 10 நாளைக்கு முன்னாடி ஜெகநாதர் ஸ்நான யாத்திரை வந்து அவர் ஒரு நாடகம் போடுவார். ஜெகநாதர் ரொம்ப நல்லா டிராமா, நம்ம தான் டிராமா பண்ணுவோம்னு நினைக்காதீங்க. நாம வந்து கிருஷ்ணாட்ட டிராமா பண்ணலாம், கிருஷ்ணா நம்மளோட நல்லா டிராமா பண்ணுவோம். கிருஷ்ணா ஆக்டிங்ல அவர் தான் பெஸ்ட். கிருஷ்ணர் தான் அகில உலக சூப்பர் ஸ்டார். 14 லோகத்துக்கு அவர் தான் சூப்பர் ஸ்டார். 14 எண்ணற்ற பிரம்மாண்டங்கள், பிரபஞ்சங்கள் எல்லாத்துக்கும் அவர் தான் சூப்பர் ஸ்டார். தமிழ்நாட்டுக்கோ இல்ல இந்தியாவுக்கோ இல்ல உலகத்துக்கோ இல்ல, 3 உலகத்துக்கும் 14 லோகத்துக்கு எண்ணற்ற அண்ட சராசரிக்கும் அவர் தான் சூப்பர் ஸ்டார். கிருஷ்ணருக்கு நடிக்க தெரியாத, கிருஷ்ணா ஆக்டிங் பண்ணாரு, காய்ச்சல் வந்த மாதிரி. அப்ப அவருக்கு யார் வைத்தியம் பண்ணுவா? இந்த சபராயணத்து மலைவாசிகள். அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குற கர்ப்ப கிரகத்துல போய் பிராமணர்களோ பாராளும் வேந்தனும் அனுமதி இல்ல. கர்ப்ப கிரகத்துல இந்த மலைவாசிகள் போய் ஜெகநாதருக்கு மருத்துவம் பண்றாங்க. இன்றைக்கும் நடக்குது ஜெகநாதர் லீலை. அவர் மலைவாசி தான் ஒதுக்கி விடல. ராமர் வந்து குகன் ஒரு காட்டாளன், ஒரு வேடன் தான் ஒதுக்கி விடல. விபீஷன் ஒரு ராட்சசன் தான் ஒதுக்கி விடல. சரணடைஞ்சவங்க யார் வந்து சரணாகதி வந்தாலும், அது விபீஷணனோ குகனோ அல்ல சபரா இனத்தவரோ, யாருமே பகவான் நிராகரிக்கிறது இல்ல. விபீஷணன் சரணாகதின்னு வந்த ரொம்ப அழகான ஸ்லோகம் பாகவத ராமாயணத்துல. ராவணனுக்கு எவ்வளவு அறிவு சொன்னாரு, ராவணன் கேட்கல.
சரி, இவன் கூட இருந்து ராமர் கையால இறந்து போறதோட அங்க போய் ராமர்கிட்ட சரணாகதின்னு போறோம். ராமர் நம்மள கொன்னாலும் பரவாயில்ல, சரணாகதின்னு போறோம் அப்படின்னு வந்துட்டாரு. ஆகாச மார்க்கமா நிக்கிறாரு குப்பி கரத்தோட. பிரபு, நான் உங்களை சரணடைய வந்திருக்கேன். ராமர் எல்லார்ட்டையும் கருத்து கேட்கிறாரு. என்ன ராமர் அவர் முழுமுதற் கடவுள், அவர் முடிவு இருக்கலாம். ஆனாலும் அங்க எல்லார்ட்டையும் கருத்து கேட்கிறாரு. என்ன பண்ணலாம்? சுக்ரீவன் இருக்காரு, வானரராஜன், அனுமான், மந்திரி, நலன், நீலன், ஜாம்பவான். என்ன பண்ணலாம்? சுக்ரீவன் சொல்றாரு, ராமா வேண்டாம், இவன் ராட்சசன், கொடூர குணம் படைத்தவன். இன்றைக்கு அவன் அண்ணனை விட்டு நம்ம கிட்ட வந்திருக்கான், நம்ம கூட இருந்தே அவன் ஏமாற்றலாம். இல்ல நாளைக்கு அண்ணனுக்கு ஆபத்து, நம்மளே அவர் எதுக்கு துணியலாம், நம்மளே கொல்ல துணியலாம், சூழ்ச்சி பண்ணலாம், துரோகம் செய்யலாம் எல்லாம் சொல்றாரு. சுக்ரீவன் சொன்னதை எல்லா பாலர்களும் ஆமோதிக்கிற. எஸ் எஸ், கரெக்ட் கரெக்ட், சரிதான் சரிதான், அப்படி நடக்கலாம். ஆனா எல்லாரும் ஆனா ராமர் வந்து ஹனுமான்ட்ட கேட்கிறாரு, ஹனுமான் நீ என்ன சொல்ற? பிரபு அவர் சரணாகதின்னு வந்திருக்காரு, நம்ம அவரை ஏத்துக்கணும். ராமர் சொல்றாரு, எல்லா கோடிக்கணக்கான வானரங்கள் இருக்காங்க, எல்லாரும் சொல்றாரு, விபீஷணனை நான் எப்படி நிராகரிக்க முடியும்? அவன் சரணாகதின்னு வந்திருக்கான். யாராவது என்ன சரணாகதின்னு வந்துட்டா அவனை நிராகரிக்க முடியாது. இப்ப இந்த க்ஷணம் ராவணன் வந்து, ராமா நான் செய்தது தவறுதான், ராமா ராமா நான் செய்தது தவறுதான், என்னை சோ சுக்ரீவன் சாரி விபீஷணா சாரி ராவணன், ராமர் என்ன சொல்றாரு, ராவணன் வந்து அந்த வானர்களுக்கு முன்னாடி கோடிக்கணக்கான வானர்கள் இருக்காங்க, அவங்க முன்னாடி சொல்றாரு ராமர், லக்ஷ்மணன் இருக்காரு, ஹனுமான் எல்லாரும் இருக்காங்க, எப்படி நான் விபீஷன் நிராகரிக்க முடியும்? இப்ப இந்த க்ஷணம் ராவணன் என்கிட்ட வந்து, ராமா என்னை ஏத்துக்கங்க, நான் செஞ்சதெல்லாம் தவறுதான், என்னை சரணாகதி பண்ணா அவனை என்னால நிராகரிக்க முடியாது, அவன் என்னால கைவிட முடியாது, என் சகோதரன் போல ஏற்றுக்குவேன். வானர்கள் அப்படி அழறாங்க, கண்ணுல இருந்து அப்படியே தாரதாரியா கண்ணீர் வடிக்கும். இப்படி ஒரு கருணாமூர்த்தியா, தனக்கு துரோகம் செய்து கொடுமை செய்த ஒரு ராட்சசன் வந்து சரணாகதின்னு வந்தா ஏத்துக்கிறேங்கிறாரு, அப்படி அழறாங்க இந்த வானரங்கள்லாம். ராவன் கடைசி ஒரு சாய்ஸ் கொடுத்தாரு, இன்று போய் நாளை வான்னு சொன்னார். சரி, ராவன் அப்படியாவது மனசு மாறிட மாட்டானா, தன்னை சரணாகதி பண்ண மாட்டானா, கடைசியா ஒரு வாய்ப்பு கொடுக்கு. அப்போ முடிவு யார் கையில இருக்கு? முடிவு நம்ம கையில தான் இருக்கு, ராவணன் கையில தான் இருக்கு. அப்ப நான் ராவணனா இருக்கணுமா விபீஷணா இருக்குமாங்கிறத நான் தான் முடிவு பண்ணணும். நான் ராவணனா இருக்கணுமா விபீஷணா இருக்குமாங்கிறத நான் தான் முடிவு. சாய்ஸ் ஹவர்ஸ். சோ அப்போ விபீஷணர் சரணாகதின்னு வந்தாரு, ராமர் ஏத்துக்கிட்டாரு. குகன் சரணாகதின்னு வந்தாரு, தன் சகோதரனை போல ஏத்துக்கிட்டாரு. சுக்ரீவன் இவங்கெல்லாம், சுக்ரீவன் வானரம், குகன் ஒரு வேடன், விபீஷணன் ஒரு ராட்சசன். ஓ குகா, நீ என்ன பிராமின் காஸ்ட் இல்லையா, அப்ப நீ போலாம். நீ யாரு, நீ வேதம் படிக்கல, அப்படி போ. நோ இல்ல, பகவான் இந்த தகுதியை பார்க்கல. ஒரு உயர்ந்த குலத்துல பிறந்திருக்காரா, வேதம் படிச்சிருக்காரா, சாஸ்திரம் தெரியுமா, இவர் வந்து பூஜா பணஸ்காரல கரெக்டா பண்ணுவாரா, இவர் சரணாகதி என்று வந்து விட்டாரா, இவர் என்ன அன்பு செய்ய தயாரா இருக்கிறாரா, இவர் என்கிட்ட அன்பு செய்யறாரா, இவர் என்ன நேசிக்கிறாரா, அதைத்தான் பாரு. ஜடாயு ஒரு பருந்து, ஜடாயு சரணாகதி என்று வந்து பகவானுக்காக தன் உயிரியை தியாகம் செய்தது ஜடாயு. தன் தந்தைக்கு என்ன ஒரு ஸ்தானம் கொடுத்தார், அந்த ஸ்தானத்தை ஜடாயுக்கு ராமர் கொடுத்தார். தன் தந்தைக்கு நிகராக, தன் தந்தை தசரதன் இறந்த பொழுது அவர் சரீரம் விட்டுட்டாருன்னது ராமர் எப்படி அவருக்கு அந்திம கிரியா பண்ணாரோ அதே மாதிரி ஜடாயுக்கும் அந்திம கிரியா பண்ணார். இது ஒரு பருந்து தானே அப்படின்னு நினைக்கல, பக்தன். அப்ப யாரா இருந்தாலும், அது பெண்களா இருந்தாலும் சரி, திரௌபதி, குந்தி தேவி, எவ்வளவு பெண்கள் வரலாற்றுல, அகல்யா, மகானே கருணை பெற்றவங்க. அப்புறம் தொழிலாளர் பிரிவினர் நிறைய இருக்காங்க. பண்டரிபுரத்துல பூரா தொழிலாளர் பிரிவினர் தான். காளிங்கன் மனைவிகள் பகவானை கருணை பெற்றாங்க. கட்டட வேலை செய்யறவங்க, பானை செய்யறவங்க எல்லாம் பண்டரிபுரத்துல பகவான் கருணை, நேருக்கு நேர் பகவான தரிசனம் பண்ணி. கோரா கும்பர், சொக்கமேளா, ஜக்குபாய், ஜானாபாய், மலைவாசிக, அப்புறம் சைபீரியா இனத்தை சார்ந்தவங்க, ரொம்ப பாவ வாழ்க்கை வாழ்றவங்க, பறவை இனத்தை சார்ந்தவங்க, மிருக இனத்தை சார்ந்தவங்க,
சைத்தன்ய மகாபிரபு தென்னிந்திய யாத்திரை பொழுது ஜாரிகண்டா ஃபாரஸ்ட்ல எல்லா மிருகங்களும் மகாபுடைய கருணை பெற்றது. சிங்கத்துக்கும் மானுக்கும் ஆவாது, பாம்புக்கும் கீரிக்கும் ஆவாது, மயிலுக்கும் பாம்புக்கும் ஆவாது. ஆனா சைதன்ய மகாபிரபுவை பார்த்த உடனே இந்த மிருகங்கள் எதுக்கெல்லாம் ஆகாதோ துவேஷமுள்ள அந்த மிருகம்லாம் ஒன்னா சேர்ந்து டான்ஸ் ஆடிச்சு, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே. சைதன்ய மகாபிரபு இவங்க மிருகம் தான் பார்க்கல, அந்த ஆன்மாவுக்கு கருணை கொடுத்தார். அதான் நமோ மகாவதான்யாய, கருணை கடல். வைஷ்ணவர் கிருபா சிந்து. பகவானும் கருணை கடல், வைஷ்ணவரும் கருணை கடல். ஆழங்காண முடியாத கருணை, அளவிட முடியாத கருணை. அதனால கருணை ஒன்றுதான் ஆயுதம். சைதன்ய மகாபிரபு கொண்டது கருணை ஒன்றுதான் ஆயுதம். குருவிட்டே கருணை தான் ஆயுதம். குரு காரணமற்ற கருணை உண்டு. யோகியாதா விசாரே கிச்சு நகி பாய் தொபாரா கருணா சாரா. ஓ ஆன்மீக குருவே, என்ன அலசி ஆராய்ச்சி பார்த்துட்டு என்கிட்ட ஒரு தகுதி கிடையாது, உங்க கருணையை மட்டும் தான் நான் நம்பி இருக்கேன். தம கருணை நான் போய் காண்டியா காண்டியா பிராணனை ராக்கி போவாரா. உங்க கருணை எனக்கு கிடைக்கலனா நான் அழுது அழுது இந்த உடம்பு விட்டுடுவேன். ஏன்னா குருவோடைய கருணை இல்லைன்னா எங்க கிருஷ்ணாவுடைய கருணை. எஸ்ய பிரசாதா பகவத் பிரசாதோ எஸ்யா பிரசாதா நகதி குருபி. குருவுடைய கருணை இருந்தாதான் கிருஷ்ணாவுடைய கருணை, குருவுடைய கருணை இல்லைன்னா கிருஷ்ணாவுடைய கருணை இல்லை. அதனால என்ன சொல்லியிருக்கு, ஒரு பாவி ஒருவன் தூய பக்தர் ஒருவரை மிக சுலபமாக அணிவிட முடியும். அத்தகைய பக்தரின் வழிகாட்டுதலில் தன்னை வைத்துக் கொள்ள ஒரு சம்மதிப்பானே. ஆனால் நாம சம்மதிக்கணும். குரு தயாரா இருக்காரு நம்ம கருணை கொடுக்க, நான் ஏற்றுக்க தயாரா இருக்கு. குரு நம்மளை தேடி வர்றாரு. ஒரு காலத்துல குருவை தேடி எல்லாம் போனாங்க, வருஷங்களா போனாங்க. ஆனா நீங்க குரு நம்மளை தேடி வர்றாரு. ஒரு தூய பக்தரை காண்பது மிக அரிது. அத்தகைய தூய பக்தர்கள் நம்மளை தேடி வர்றாங்க. தூய பக்தர் ஒருத்தரா மறைஞ்சுக்கிட்டே இருக்காங்க. ரோபாடி சீடர்கள்லாம் எபோவ் 70க்கு மேல ஆயிட்டாங்க, ஒருத்தரா மறைஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இனி ஒரு காலம் வரும் பிரபுபாத சீடர்களே நம்ம பார்க்க முடியாது. ஆனா இப்ப நம்ம ரொம்ப பாக்கியம் பண்ணிருக்கோம். நம்ம பிரபுபாதரை பார்க்க முடியல, சைதன்ய மகாபிரபு பார்க்க முடியல. ஆனா பிரபுபாதரை நேருக்கு நேர் பார்த்து சேவை செய்த சீடர்களுக்கு சேவை பண்ண பாக்கியம் கிடைச்சு. பகவானே சேவகனுடைய சேவகனுக்கு சேவை பண்ண பாக்கியம் நமக்கு கிடைச்சு. அவங்ககிட்ட இருந்து கேட்கறது, அவங்க சேவை பண்றது, அவங்க தரிசனம் பண்றது பெரும் பாக்கியம். அப்ப இது நாம சம்மதிக்கணும் அவங்களுடைய கருணையை பெறுவது. அவங்க ரெடியா இருக்காங்க கருணை கொடுக்க, நான் என்ன தயாரா வச்சுக்கணும். அப்பதான் நமக்கும் இந்த இறை விஞ்ஞானம் என்னன்னு புரியும். அப்பதான் புரியும். இல்லாட்டி கிருஷ்ண பக்தி, கிருஷ்ணா சரணாகதி எல்லாம் கேள்விக்குறியாதான் இருக்கு. அதனால ஆன்மீக வாழ்க்கையின் வெற்றியின் ரகசியமே ஆன்மீக குரு சரணாகதி பண்ணது. குருவிட்ட நான் எப்ப தீட்சை வாங்கணும், இந்த உடல் ஆத்மா என் குருவுக்கு, என் குருவுடையது, என்னுடையது கிடையாது. சனாதன் கோசாமி அந்த உடம்பெல்லாம் சீல் இந்த உடலை விடலான்னு முடிவு பண்ணிட்டாரு. சைதன்ய மகாபிரபு சொல்றாரு, உனக்கு அந்த அதிகாரம் கிடையாதுங்கிற. ஏன்னா உன் உடல் என்னுடைய ப்ராப்பர்ட்டின்னு. சனாதனா உன் உடல் என் சொத்து. ஒருத்தருடைய சொத்தை எப்படி என்னுடைய சொத்தை எப்படி நீங்க அழிக்க நினைக்கலாம்? அதுக்கு உங்களுக்கு அதிகாரம் கிடையாது. அந்த மாதிரி எப்போ நாம தீட்சை பெற்றுக் கொள்றோமோ அப்பவே இந்த உடல், பொருள், ஆவி, ஆன்மா எல்லாம் ஆன்மீக குருடைய தாமரை திருப்பாது. ஆன்மீக குருடைய தாமரை திருப்பாது. அதனால ஆன்மீக வாழ்க்கையின் வெற்றியின் ரகசியமே ஆன்மீக குருவை திருப்திப்படுத்துறதா, அவருக்கு சேவை பண்றதா. அதனால இங்க நல்ல ஒரு பாயிண்ட் என்னன்னா, கவனிக்க வேண்டியது என்னன்னா, எனக்கு கிருஷ்ணா யாருன்னு தெரியல, கிருஷ்ணர் எப்படி சரணாகதி பண்றதுன்னு தெரியல. ஆனா நான் உண்மையான தூய பக்தரை ஆன்மீக குருவை நான் சரணாகதி பண்ணா அது வித்தியாசம் இல்லை. நான் ஆன்மீக குருவை சரணடைறதும் கிருஷ்ணாவை சரணடைறதும் வேற வேற இல்லை. நான் ஆன்மீக குருவை சந்தோஷப்படுத்துறதும் கிருஷ்ணரை சந்தோஷப்படுத்துறது வேறு வேறு இல்லை. ஏன்னா ஒரு தூய பக்தர், ஒரு பகவானின் உண்மையான பிரதிநிதி, பகவானுக்கு சமமானவர் ஆவார். அந்த சக்தி பகவான் அவர் கொடுக்கிறார். அதனால ரொம்ப அழகான வர்ணனை. சரணாகதி என்பது எந்த ஒரு உள்நோக்கம் இல்லாம, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம நாம் அடிமை, பகவானின் அடிமை. அந்த அடிமைங்கிறது எப்போ வரும்? அந்த மாதிரி ஒரு மனோநிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு தூய பக்தருக்கு நான் சரணாகதி பண்ணும்போது நானும் படிப்படியா ஈஸ்வருடைய அடிமைங்க. அடிமையை என்ன வேணாலும் பண்ணலாம். வேலைக்காரன் ஏதாவது திட்டினா வேலையை விட்டு போயிடுவான். ஓ நீ என்ன திட்டுறியா, நான் என்ன உனக்கு அடிமையா போயிடுவான். சேவகனை திட்டினா நான் சேவைக்கு வரமாட்டேன். நான் என்ன சும்மாவா போறேன், காசு வாங்கிட்டா இருக்கேன், நான் சேவைக்கு தானே போனேன். சேவகனை திட்டினாலும் கோச்சிட்டு போயிடுவாங்க. வேலைக்காரன் திட்டினா எதிர்த்து திட்டிட்டு போயிடுவான்.
ஆனா அடிமையை என்ன சொன்னாலும் நான் சேவை செய்து கொண்டு என் கடன் பணி செய்து கிடப்பது. நான் அடிமை, நான் கிருஷ்ணரின் அடிமை, நான் பிரபுபாரின் அடிமை, நான் குருவின் அடிமை. நீங்க என்ன வேணாலும் பண்ண ஆசிஷவா பாதனதா அதர்சனமா மர்மக்கு. நீங்க எனக்கு கிருஷ்ணா, நீங்க எனக்கு தரிசனம் கொடுக்கலனாலும் பரவாயில்ல, என் இதயத்தை நோகடிச்சாலும் பரவாயில்ல, என்ன கொன்னாலும் பரவாயில்ல, நீங்க என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, நீங்க தான் என் பகவான். ஆசிஷவா மாமதர்சனமாம் மர்ம கருவா யதா ததா வாக்கியதாது லம்பனோ மத் பிராணநாதா. நீங்க தான் என் பிராணநாதன். அவ்வளவுதான். அந்த இடத்துக்கு நம்ம வரணும் அப்படின்னு சொன்னா, அந்த மாதிரி கிருஷ்ணனுடைய அடிமையா இருக்குன்னா, அந்த மாதிரி சேவை பண்ணக்கூடிய பக்தனுக்கு நம்ம சேவை பண்ணணும். அவங்க சங்கம் எடுத்து தூய பக்தர்கள், அவங்க எண்ணிக்கை ரொம்ப குறைவுதான். அவங்கள தேடி போய் சரணாகதி பண்ணி அவங்க சேவை பண்ணி அவங்ககிட்ட கேட்டு அப்பதான் நாமளும் புனித பண்ணி. ஹரே கிருஷ்ணா. சுரேந்திரா ஸ்ரீமத் பாகவதம் கி, ஸ்ரீ கிருஷ்ண பகவான் கி, ஸ்ரீல பிரபுபாத் கி.